அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்ற சித்தாக்தா கட்சி பதவியேற்கிறது. அனைவருக்கும் ஆளுநர் விருதகிரி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். பதவியேற்பு விழா நடத்தலான்னு வந்திருக்கேன். வீணும் என்ன குலகாரனா மாத்திராதீங்க. முதல்ல யாரியா வணங்க. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதராஜா பேசுகிறேன். நான் என்ன பாக்கியராஜ் நான் சொன்னேன்? நான் சொல்றதை மட்டும் சொல்லியா? நீ என்ன சொல்றியோ நான் அதை சொல்லணும். நீ என்ன சொல்லுவ? ரொம்ப பேசுனா வாய்க்குள்ள பம்பரத்தை விட்டுருவேன். ரொம்ப பேசுனா வாய்க்குள்ள பம்பரத்தை விட்டுருவேன். இது வேலைக்காகாது. பாரதிராஜாவாகிய நான் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்று நோ 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 ஐ டிஸ்அக்ரிடிஸ். போக்குவரத்து துறைனா பஸ்ஸு தானையா? பஸ்னா ஸ்லெட் ஆகும். அந்த ஸ்லெட்டுங்களே எனக்கு ஒத்துக்காது. வேணும்னா தண்டவாளத்துறை இருந்தால் கொடுங்க. நான் ஏசி கோச்சில் ட்ரெயின்லேயே போயிடுறேன். பஸ்லையும் வால்வோ பஸ்ஸில் இருக்கியா? வால்வோ பஸ்னா என்ன, சாவோ பஸ்னா என்னையா? ஐ நீட் தண்டவாளத்துறை. கிவ் மீ ஆர் நாட், அதை மட்டும் சொல்லியா? அடங்கப்பா விட்ட முதலமைச்சர் பதவி கேட்ப போல. அஃப்கோர்ஸ், ஒய் நாட்? நான் தான் அமைச்சர். முதல்ல அமைச்சர் பதவி எடுத்துக்கிறேன். நான் தான் முதலமைச்சர். இது வேலைக்காகாது. அடுத்தது யாரியா? அடுத்தது நான் தான் சார். நான் தான்னா உனக்கு பேர் இல்லையா? இருக்க. எனக்கு இந்த ஊருக்குள்ள ரொம்பவே நல்ல பேர் இருக்கு. பொய் புழுகு. நீ சொல்றத மட்டும் சொல்லியா? கமலஹாசன் ஆகிய நான் தான் கமலஹாசன். யாராவது வாயில சீம தண்ணியை ஊத்துங்கயா? யாராவது வாயில சீம தண்ணியை ஊத்துங்கயா? ஐயா, இது நடக்காது போல. கமலஹாசன் ஆகிய நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று சார், கூட்டுறவுன்னு சொல்றீங்களே, அது எந்த மாதிரியான ஒரு துறை நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் திங்கிங்கே சரியில்லை. சரி, கூட்டுறவுத்துறை வேணாம், சட்டத்துறை. சும்மா போயா, சட்டையெல்லாம் திறக்க முடியாது. அங்கே வந்து யாருக்கிட்ட? அடங்கப்பா, இதுக்கெல்லாம் ரொம்ப வைக்கப்படுற. கிளம்பி அம்மத. அடுத்தது யாரியா? பாரு, நான் தாங்க வாளு. சொல்றத கேளு. பாரு, எனக்கெல்லாம் யாரை பற்றியுமே கவலை இல்லைங்க. நான் தான் நல்லவன் வல்லவன். பொண்ணுங்க மத்தியில் நான் ஒரு மன்மதன் சார். மண்ணாங்கட்டி தம்பி, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்களை விட மகளிர் சங்கத்துக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்கிறத மட்டும் சொல்லுங்க. செம்புவாகிய நான் விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று சார், அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. விவசாயம்லாம் போரு சார். அதெல்லாம் போய் யாரும் பார்த்துட்டு இருப்பா. எனக்கு நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கொடுங்க. யாராவது லாலிபப் இருந்தால் அந்த பையனை கொடுங்கயா? விவசாயம்னா என்னன்னா தெரியுமாடா உனக்கு? பாரு, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? விவா சோப்பு வச்சு துவைக்கும் போது துணி சாயம் போகாம இருக்கணும். அதுக்கு பேர் தான் விவசாயம். தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிரியா? பீப்பு கிளம்பியா? படுத்துறாங்க. அடுத்தது யாரியா? வணக்கம், தாதா சரவணனிங்கிற சூர்யா. மூடிக்கிட்டு வாரியா? சாரி, ஏதோ கோவத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? எனக்கு இப்போ அரிக்குது. எங்கே அரிக்குதுன்னு கரெக்டாக சொல்லு பாப்பா. சொல்ல முடியல. அப்புறம் ஏண்டா சொல்கிறத மட்டும் சொல்லு. சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நான் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நாடும் எங்க அப்பாவும். ஆமாம், உங்கள் அப்பா, சித்தப்பா, உன் தம்பி கார்த்திக்கு, அப்புறம் ஜோ, மொத்தமாக குடும்பத்தோட சேர்ந்து பொறுப்பேற்றுக்கங்க. இங்கே என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது. எங்கே போனாலும் அப்பா தங்கச்சி. ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? என்னவா கலாய்க்கிறியா? தெரியும்ல, நீ சாப்பிட்டாலும் நான் தான் பிடி போட்டோம், நான் சாப்பிட்டாலும் நான் தான் பிடி போட்டோம். ஆமாம், மனசில் எமனுக்கு 8வது பையன் நினப்பு. எல்லாத்தையும் இவரே முடிவு பண்ண வரோம்ல. தம்பி, வெறுப்பேற்றாதீங்க. வேடா ஆத்திரேயா? ஆத்துங்க தம்பி, நல்லா ஆத்துங்க. எதை ஆத்துறதா இருந்தாலும் அப்படி ஓரமா போய் ஆத்துங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்தது யாரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் சொல்லணும். காதலித்து பார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். உன்னை நான் மிதிக்கிறேன். அப்படியே ஓடி போயா? படுத்துறாங்க. அடுத்து யாரியா? ராஜா விஎஸ் ராகவன். அதாவது பொதுவாகவே இந்த ஸ்கிரிப்டில் காமெடி இல்லைடா என்ன தான் கூப்பிடுவாங்க. ஏடா பேசிக்கலி பேட் ஃபெல்லோ. வாயில் ஏதாவது பச்சையாக சொல்லிடுவாடா. நான் ஏதாவது பச்சையா சொல்ல போகிறேன். சொல்கிறத மட்டும் சொல்லியா? விஎஸ் ராகவன் ஆகிய நான் விஎஸ் ராகவன் ஆகிய நான் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று
கொய்யால சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஏய் இந்த கொய்யாலன்னு சொல்லாம உன்னால பேசவே முடியாதா? அதாவது தம்பி கொய்யாலன்னு சொன்னாதான் விஎஸ் ராகவன் வாய்ஸ் வரும். பிகாஸ் அதுதான் என்னோட மேனரிசம். என்ன மேனரிசமோ மிளகு ரசமோ பூண்டு ரசமோ கிளம்பியா முத. அடுத்தது யாரியா? ஏப்போ என்னை கூப்பிட மாட்டியாப்போ? வாடா உன்னை தனியா கூப்பிடணுமா? வா ஏப்போ ஃபர்ஸ்ட் டைமா பொறுப்பேற்க போறேப்போ. வலது காலை சொல்லட்டுமா இடது காலை சொல்லட்டுமாப்பா? என் வாயில காலை வச்சு வா. ஏப்பா ஓ வாய் ரொம்ப சின்னதா இருக்குப்பா. ஏய் என்ன நக்கல பேசாம வாட. மொட்டை ராஜேந்திரன் ஆகிய நான் மத்தியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஏப்பா மதியத்துறை எல்லாம் வேணாம்ப்பா, மதியம் ஒரே வெயிலா இருக்கும்பா, எனக்கு வேணா காலையில இல்லை நைட்டு கொடுப்பா. டேய் என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? ஐயா என்ன இங்க நடக்குது? மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏப்பா ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு நேரமா ஓட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கார். நீ என்னன்னா அவர் வேட்டியை பிடிச்சி உருவதிலே குறியா இருக்கே கொஜால. ஏய் அதுக்கு அவனே பரவாயில்லடா, ஏன்டா இப்படி? தம்பி காக்காக்கு தன் குஜு பொன் குஜுன்னு சொல்லுவா. ஏய் அது காக்காக்கு மட்டும் இல்லடா, ஒன்றும் பயப்படாதீங்க குருவிக்கும் அப்படித்தானு சொல்ல வந்தேன். தம்பி இப்படி மாற்றி மாற்றி பேசி என்னை கிறுக்கனாக்கிட்டீங்கடா. இனிமே இந்த ஆட்சியே கிடையாது. நான் அடுத்ததா படம் நடிக்க போலான்னு இருக்கேன். மக்களை அடுத்தது உங்களை நான் அதில் சந்திக்கிறேன், கண்டிப்பாக சந்திப்பேன். வரட்டுமா?